திரு ஸ்ரீதர், இங்க தொடர்ச்சியாக பரப்புரை களத்தில் நீங்க தனித்து போட்டி எனக்கு நிறைய அழுத்தம் வந்தது, ஆனா அதிமுக மீதும் திமுக மீதும் அல்லது பாரதிய ஜனதா மீதும் விமர்சனங்கள் வைப்பது அப்படிங்கிறது ஓகே. ஆனா திட்டங்கள் குறித்து மீதான விமர்சனங்களை முன்வைக்கும் போது அது கொஞ்சம் கண்ணிய குறைவா ரசக்குறைவா மாறுது. மிக குறிப்பா 1000 ரூபாய் உரிமை தொகை குறித்து வேட்பாளர் காளியம்மாளுடைய அந்த பேச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆரோக்கியமானதாக இல்லை அப்படின்னு தானே பார்க்க முடியுது. ஒரு திட்டத்தை பற்றி விமர்சிக்கிறது என்பது ஒரு தனிநபரை அவமானப்படுத்துவதோ அல்லது அசிங்கப்படுத்துவதோ ஆகாது. அந்த திட்டம் எப்படி? ஏன்னா 1000 ரூபாய் வாங்கக்கூடிய எல்லா மகளிரையும் பொதுமைப்படுத்தி பேசுற விமர்சனம் எப்படி சொல்லணும்னா அதை வந்து அந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி மக்களை இந்த கட்சிகள் வைத்திருக்கிறது அதற்கான பின்னணி என்னன்றது பற்றி தான் அதை உணர்த்துவதற்காக தான் இப்போ நம்ம அந்த சொல்லாடலாம் நான் பார்க்குறேன். இப்போ நான் இப்போது வழிப்பறி டிஜிட்டல் வழிப்பறின்னு சொன்னாங்கல்ல, இல்ல அது கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். அந்த 1000 ரூபாய் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். இல்ல அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை குறித்து முன்னாடி நிதியமைச்சர் பேசுகிற போதோ அல்லது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் பேசுகிற போதோ அதற்கு எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குகிறவர்களை எல்லாம் விமர்சனம் அப்படிங்கிற பொதுப்படையா பேசும்போது 1000 ரூபாய்க்கு பிறந்தவர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் எதை குறிக்கிறதுங்கிறது தானே சார் கேள்வி. அது ரொம்ப கடுமையா இல்லையா? அது நீங்க அது ஏதோ ஒரு பிறப்பு தொடர்பான சம்பந்தமா நீங்க கருதிட்டு பேசுறீங்க. அப்படிதான் இந்த கேள்வி. இல்ல நான் கருதல. நீங்க அதை டீகோட் பண்ணுங்க. நான் டீகோட் பண்றேன். நீங்க என்ன அதுக்கு அந்த கருத்துல பேசுறீங்கன்னா இது ஏதோ அந்த தகப்பன் உண்டியது பண்ணியது போல பொருளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பேசுறீங்க. அப்படி இல்ல. இல்ல நீங்க மறுபடியும் நான் சொல்றீங்க. அது நீங்க இல்ல நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க டீகோட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த பிறப்பு தொடர்பான தகப்பன் தொடர்பான சந்தேகத்தை எழுப்புறீங்க. அந்த நெருடல் திரு ஸ்ரீதருக்கே ஏற்படுதுன்னா ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு 1000 ரூபாய் வாங்குற ஒரு பெண்ணுக்கு ஏற்படாது. அப்படி மக்களிடம் எடுத்து செல்லப்படுகிறது நான் பார்க்கிறேன். அப்படி நீங்களோ இல்ல வேறு ஊடகமோ அப்படி ஒரு சொல்லாடலை பயன்படுத்தும் போது அப்படி திட்டமிட்டு மக்களை நோக்கி நகர்த்தப்படுது நான் பார்க்கிறேன். இல்ல அப்ப சொல்லுங்க டீகோட் பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக பிறந்த வாக்காளர்களை குறிக்குது. இது வரைக்கும் மற்ற காரணங்களால நேரடியா வாக்கு செலுத்தும் நீங்களும் பிறந்த நீங்களுமே சொல்றேன் எப்படி பிறந்தாங்கன்னு சொல்றேன் பாருங்க. அப்ப அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்ல என்ன விட்டாதானே நீங்க என்ன முழுமையா கேட்டதானே இல்ல அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இல்ல அதான் சொல்றேன் எப்படி பிறந்தவங்க சொல்றேன் நான். ஒரு வாக்காளர் எப்படி பிறக்கிறானோ ஒரு திட்டத்தின் மூலமா பயனடையும் போது இந்த கட்சிக்கு நாம இந்த திட்டத்திற்காக வாக்களிக்கலாம் அப்படின்னு கொள்கைக்காக பிறக்கிறவங்களும் இருக்காங்க, கோட்பாடுக்காக பிறக்கிறவங்களும் இருக்காங்க, மதம் சார்ந்திருக்கணும் அந்த மதத்துக்காக பிறக்கிற எப்படி அவர்கள் பிறக்கும் போது ஏற்பட்ட பிறப்பு இல்ல ஒரு வாக்காளராக வாக்கு செலுத்தும் போது ஏற்பட்ட பிறப்பு. இப்போ ஒரு 1000 ரூபாய் திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த 1000 ரூபாய் திட்டத்தை வாங்கி கொண்டவர்கள் 1000 ரூபாய் வாங்கி கொண்டவர்கள் அதை இதன் காரணமாக வாக்கு செலுத்துறாங்க. ஒண்ணு சொல்றேன், நீங்க சொன்னதே சொல்றேன். இல்ல நீங்க சொன்னதே சொல்றேன். காலை உணவு திட்டமாக மூலமாக பிறந்தவர்கள், சத்துணவு திட்டம் மூலமாக பிறந்தவர்கள் சொல்லாடலுக்கு 1000 ரூபாய்க்கு பிறந்தவர்கள் அப்படிங்கிற சொல்லாடலுக்கு வித்தியாசம் இல்லை. அது குழந்தைகள் சார்ந்தது. அது அந்த பொருள் கிடையாதுங்க. அது அப்ப இத கிளாசிஃபை பண்ணணுமா? குழந்தைகள் சார்ந்தது, பெண்கள் சார்ந்தது அப்படின்னு கிளாசிஃபை பண்ணணும். நாம் தமிழர் கட்சி எப்படி பிறந்தது? ஈழப்படுகொலையில் நாம் தமிழர் கட்சி பிறந்தது. அதுக்கு என்ன பொருள் கொள்ளுவீங்க நீங்க? என் மனதில் ஒரு எண்ணம் பிறக்குது, அந்த பிறகு என்ன பொருள் கொள்ளுவீங்க? என்ன பொருள் கொள்ளுவீங்க? நீங்க தான் சொல்லணும். அதுதாங்க சொல்றேன், அதுதான் சொல்றேன். இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அது கொடுத்த வாக்குறுதி போலவே பொறுப்பேற்ற நாள்ல இருந்து கொடுத்ததுன்னு வச்சுங்களேன், அதை பற்றி இந்த விமர்சனம் வைக்க முடியாது. ஏன்னா அது அவர்கள் வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நம்பி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தினார்கள், அதற்காக கொடுக்கப்பட்ட திட்டம். வாக்கு செலுத்தத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்துக்கு சொல்லப்பட்ட பேர் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் கொடுக்கப்படும் பேசப்பட்டது. பின்னால தகுதி அடையில பிரிக்கப்பட்டு இந்த தேர்தலுக்கு 3 செப்டம்பர் மாசத்துல இந்த திட்டம் தொடங்குது. இல்ல 1000 ரூபாய் உரிமை தொகையை திரு ஸ்ரீதர் நாம் தமிழர் கட்சி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனா அந்த திட்டம் குறித்து பேசுகிற போது வார்த்தை பயன்பாடு ஆரோக்கியமான வார்த்தைகளாக பயன்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? நான் என்ன நினைச்சேன்றது நீங்க சொல்ல முடியாது. இல்ல கண்டிப்பா முடியாது. இல்ல அத தான் நான் சொல்றேன். சொல்லுங்க. தங்கச்சி காளியம்மாள் என்ன நினைச்சாங்கன்னா இப்படி சில பேர்களை இந்த தேர்தலை நோக்கி பிறக்க வைத்திருக்குது திமுகன்னு சொல்றோம். பணத்தை கொடுத்து பிறக்க வைத்திருக்காது. நேரடியா வாக்குக்கான பணம் என்று சொல்லாமல் திட்டம் என்கிற பேர்ல நாங்க என்ன சொல்றோம்னா
இப்ப திமுக தன்னோட அறிக்கையில் என்ன சொல்லிருக்குன்னா, நாம் இல்ல காளியம்மாளை போல 1.25 கோடி தங்கச்சிகள் அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த 1.25 கோடி தங்கச்சிகள் யாரும் வந்து சொல்லலையே நாங்க 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க. 1000 ரூபாய் வேணும், காளியம்மாள் தான் சொல்றாங்க. 1000 ரூபாய் வேணும், காளியம்மாள் தான் சொல்றாங்க. 1000 ரூபாய் வேணும்ட்டு 1000 ரூபாய் வேணும்ட்டு இப்ப மகளிர் கேட்டாங்களா, பெண்கள் கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க சார். அரசினுடைய திட்டங்கள் சார். இப்ப நீங்க திட்டங்களை பட்டியலிட்டீங்க, நீங்க திட்டங்களை பட்டியலிட்டீங்க, அந்த திட்டங்கள்லாம் மக்கள் கேட்ட அரசு கொடுத்த திட்டமா? வார்த்தையில இருந்து நீங்க எடுத்தீங்கல்ல, நீங்க சொல்றதுல இருந்து நான் எடுத்தேன். நீங்க அப்படி 1.25 கோடி பெண்கள் சொன்னாங்களா நீங்க கேட்டதுனால நான் அங்கிருந்தே தொடங்குறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்த திட்டத்தை இப்பவும் கூட சொல்றேன், இது இன்னும் தேர்தல் முடிந்த பிறகு தொடர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது தொடர்ச்சியா இந்த திட்டம் கிடைக்க போறது என்னோட பார்வை. மதிய உணவு திட்டம் குறித்தோ சத்துணவு திட்டம் குறித்தோ நாம் தமிழருக்கு என்ன பார்வை இருக்கு? அதெல்லாம் மக்கள் கேட்டு நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகள் கேட்டு குழந்தைகள் கேட்டு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அவையெல்லாம். நான் அப்படி சொல்ல, கல்வியை நோக்கி கல்வியை நோக்கி செய்யப்படும் எந்த செலவும், மருத்துவத்தை நோக்கி செய்யப்படும் எந்த செலவும், அடிப்படை கட்டமைப்பு வசதி, தண்ணீர் போன்ற தேவைகளாக செய்யப்படும் எந்த செலவும் செலவினங்களே கிடையாது, அடிப்படை தேவைகள். நீங்க இன்னைக்கு ஒரு பிள்ளையை படிக்க வச்சு உருவாக்குறீங்கன்னா இந்த நாட்டுக்கு அவன் பணத்தை கொண்டாந்து சேர்ப்பாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி. சரி, அப்ப நாம் தமிழருடைய பார்வை படிச்சிட்டு இல்ல அது நாம் தமிழருடைய பார்வை. திமுகவுக்கு ஒரு பார்வை இருக்கு. அவங்க மகளிர் மேம்பாடு என்கிற அடிப்படையில் நாங்க 1000 ரூபாய் உரிமை தொகையா கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய பார்வை. அது வெளுக்க வேண்டியது என் கடமையா இல்லையா? சரி, ஓகே, அது நான் வெளுக்கிறேன். நீங்க வெளுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு தார்மீகமாக இருக்கு. ஆனா வெளுக்கிறதுக்கு என்ன சோப்பு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் சொல்றேன் நான். இப்போ லூட்டிங், நிறைய பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் லூட்டிங் பப்ளிக் மணின்னு வருது. லூட்டிங் ஆஃப் பப்ளிக் மணின்னா என்ன பொருள்படுது? இப்ப அதுக்கும் டிஜிட்டல் கொள்ளைன்றதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நீங்க வேணாங்க டோல் சார், நிறைய வார்த்தைகளை நம்ம ஆங்கிலத்துல சொல்லும்போது ரொம்ப பாலிஷ்டா இருக்கும் சார். தமிழ்ல சொல்லும்போது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். இல்ல நீங்க ஆங்கிலத்துல சொல்ற வார்த்தையை அப்படியே நம்ம தமிழ் படுத்தினா அது கடுமையா தான் இருக்கும். நான் ரொம்ப எளிதா சொல்றேன் உங்களுக்கு. சாரிக்கும் மன்னிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆங்கிலத்துல சில சொற்கள் ஸ்மரணையற்று போகுது. அதுதான் முக்கியம். ஒண்ணு வேண்டாங்க. இப்ப கழிவு ஊத்துறதுன்னு ஒரு சொல்லாடல் ரொம்ப இயல்பா இருக்கு. கழிவு ஊத்துறதுக்கு என்ன அர்த்தம்ன்றது 25 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னை மாநகரங்களை புழங்கினவங்களுக்கு தெரியும். ஐயா இவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, பார்த்து பல்லுபடாமன்றாரு. இது இருக்கு பாத்தீங்களா? இது அறுவருக்கு தக்க ஆபாசமானது. இன்னொரு கட்சியில உருவருதுன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் இருக்குல்ல. தரம் நீங்க தரம் குறையுது இல்ல சார், இல்ல திருச்சிதர், நீங்க இப்ப தரம் குறையுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுதான் நாங்களும் அந்த பொருள் படுங்கிறதுன்னு கேக்குறோம். அந்த பொறுப்போட தான் நான் பதில் சொல்றேன். இந்த அர்த்தம் அது தொடர்பானது இல்ல. இந்த திட்டம் இப்படிப்பட்ட வாக்காளர்களை பிறப்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட இப்ப ஒண்ணு பண்றாங்க, 1000 ரூபாய்க்கு லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து வாக்கு போட சொல்றாங்க. இந்த 1000 ரூபாய் இப்படிப்பட்ட வாக்காளர்களை பிறப்பிக்கிறது, உருவாக்குகிறது. ஆதாரம் இருக்கு இல்ல? பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க, பணம் வாங்கல. நீங்க 1000 ரூபாய் இல்ல, நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகையில தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றதுக்கு எந்த திட்டமும் இப்போ ஒரு திமுகவோ இல்ல எந்த கட்சியுமே நாங்க எங்களுக்கு இந்த காரணத்தால ஓட்டு வந்ததுன்னு சொல்ற கிளைம் பண்ணிக்கிறாங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க களத்துல நிறைய விமர்சனங்களை தலைவர்கள் மேல முன்வைக்கிறீங்க. அது உங்களுடைய உரிமை, அது தாராளமா வைக்கலாம். அந்த வார்த்தை சொல்லாடல்களை நான் கேள்வி எழுப்பினேன். நான் வரேன். ஒரே ஒரு சுருக்கமா சொல்லுங்க. இல்ல, அதாவது நண்பர் சொன்ன மாதிரி அந்த மினிமம் பேலன்ஸ், மந்த்லி ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் இல்லாம 35,000 கோடி பிடித்தம் செய்யப்பட்டிருப்பதாக பிசினஸ் டுடே ஆகஸ்ட் 10, 2023 செய்தி வந்திருக்கு. பொதுத்துறை மறுக்கிறது நியாயம் கிடையாது. முதலமைச்சர் சொன்னது உறுதியான தகவல் அடிப்படையில் தான் பேசி. இவர் ஜன்தன் கணக்கை போட்டு குழப்பிக்கிட்டார். 35,000 கோடி உண்மை, அதனாலதான் உங்ககிட்டே கேட்டேன் எவ்வளவு சொன்னாருன்னு. அவரு 21,000 கோடி ரூபாய் சொன்னார். கரெக்டா? 26,000 கோடி இருக்கு அதுல. கரெக்ட் இருங்க. அதுல 6,000 கோடி ரூபாய் வந்து 6,000 கோடி வந்து SMS சர்வீஸ்க்காக, 8,000 கோடி ரூபாய் வந்து ஏடிஎம்ல அடிஷனல் வித்ட்ராவல். இதெல்லாம் தெரிந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவை. அது செக் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் எடுக்கிறாங்க. ஐயோ கமிஷன் எடுத்துட்டாங்கன்னு சண்டைக்கு வர மாதிரி இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து அதிலே இருக்கிறோம். தாண்டி போலாம். தலைப்பு இன்றைய விவாதத்துக்கு போலாம். இன்றைய விவாதத்துக்கு போலாம். வங்கி என்பது சேவை. 5 முறைக்கு மேல எடுத்தாக்க பணம் பிடிப்பது என்னது? சேவையாது. ஓகே, அது என்ன சேவையா? கேள்வி இருக்கு பேசலாம். நீங்க அத சொல்ல மறக்கறீங்க. ஏடிஎம் கார்டு மெயின்டெய்ன் பண்றது பேசலாம். இன்னைக்கு தலைப்பு ஒட்டி பேசலாம்.
அவ்வளவு பெரிய வேலை கிடையாதுங்க. ஒரே ஒரு சின்ன கேள்விதான். வங்கி பணம் கொண்டாந்து போட்டு கடன் கொடுக்குதா, மக்கள் கிட்ட டெபாசிட் வாங்கி பணம் கொடுக்குதா? ஏன் பணத்துல வியாபாரம் பண்ண வங்கி நம்ம தாண்டி போலாம். அதுவே தவறு. 35,000 25,000 அதுவே தவறு. சரி, பரப்புரை களத்துல முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல அல்லது பரப்புரை வியூகங்கள்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒன்றாக இருப்பதுங்கிறது, நாம் தமிழர் கட்சியோ அல்லது தேமுதிகவோ பாரதிய ஜனதா நேரடியா எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, வங்கி கணக்குகளை முடக்கி நிறைய நிர்பந்தங்களை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளா பரப்புரை களத்துல முன்வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குது? இவங்க மட்டும் இல்ல, ஆம் ஆத்மி கட்சியில் ஆதிஷிமர்லாம் நேற்று சந்தித்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லையும் இதே குற்றச்சாட்டு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஆதாரமோ இல்ல ஒரு அந்த மாதிரி கேட்டதுக்கான ஒரு கடைசி நேரம் வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த கூட்டணியில் இருந்த கட்சி தேமுதிக. அதான் அவர்கள் சொல்றாங்கன்னா, இப்போ பிஜேபி போய் எந்த கணக்கையும் முடக்க முடியாது. கணக்கு முடக்கணும்னா அது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. அவர்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாம இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வங்கி கணக்கு முடக்கிட்டாங்கன்றாங்க. ஆனா போன நவம்பர் மாசத்துலேருந்து அந்த அபராத தொகை 21 கோடி ரூபாய் கட்டுங்கன்னு சொல்றோம். கட்ட முடியாதுன்னு சொல்றதுனால நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீங்க சொல்றது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகாக அவங்க கூட்டணி தொடர்பா பேசுற போதிலிருந்து அப்படிதான் இது எப்படி பொய்ன்னு சொல்றேன் நான். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா, 20% பணத்தை டெபாசிட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் ஆர்டர் போடுது. இவங்க 20% பணத்தை கட்டவே இல்லை, அதனால வங்கி கணக்கு முடக்கப்படுது. இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி குற்றச்சாட்டு வைத்திருக்கார்கள் என்றால் அது உண்மை என்னன்னே தெரியல. பிஜேபி மிரட்டுவதற்கோ கேட்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருந்தா அவங்க ஆதாரத்தை கொடுக்கட்டும். அவர்களுக்கும் எலெக்ஷன் கம்யூனிகேஷனுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தான் அது. இவங்க ஏதாச்சும் விதிமுறைகளை பின்பற்றவில்லைன்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்போம்னு ஒருவேளை நோட்டீஸ் ஏதாச்சும் அனுப்பியிருக்கலாம். அதை மையப்படுத்தி அவங்க சொல்றாங்க. நேரடியா சொல்ற குற்றம் சாட்டுறாரு. எங்களோட சேர சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க, எங்களை நிர்பந்தித்தாங்க, நாங்கள் அதற்கு வளைந்து கொடுப்பவர்களாக இல்லை, நிமிர்ந்து நின்றோம் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன ஆதாரம்? அது மட்டும் சொல்லல, இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எல்லாமே தான் சொல்றாரு. அவர் எல்லா தேர்தல் களத்திலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். உண்மையிலே அது இருந்ததுன்னா ஆதாரத்தை கொடுங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, தேர்தல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே வெறும்னா அரசியலுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பரப்புரையில முன்வைக்கக்கூடிய வாதம் திரு சூர்யா சொல்ற மாதிரியான வாதம் இல்ல. மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அவர் போட்டியிலேயே இல்ல, அவருக்கு வாக்குகளே இல்ல, அவருக்கு ஏன் நாங்க பதில் சொல்லணும், அவரோடு ஏன் நாங்கள் வாதம் செய்ய வேண்டும்னு கேட்கிறார். அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு இது பதில் இல்லையே. இல்ல, அந்த குற்றச்சாட்டு அதே கருத்து தான் எங்களுக்கும். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போட்டியிலே இல்லை என்பது எங்களுடைய கருத்து. கடந்த அசெம்பிளி மாநில தேர்தலில் இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா சேர சொல்லி அழுத்தம் கொடுத்ததுங்கிற குற்றச்சாட்டுக்கு பிறகாக இப்படி ஒரு பதில் வருதுன்னா அப்ப நீங்க நாம் தமிழர் மீது பிறகாக அவரா சொல்லலங்க, நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க, சீமான் இப்படி சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. அதான் நான் உண்மையை சொல்றேனே, பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை ஓட்டு செலுத்திய 7% மக்களும் இந்த முறை அவர்களுக்கு வாக்கு அளிக்க போவது கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெளிவா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் நீங்க தான் பதில் சொல்லணும். நோட்டாவோட போட்டி சார் முடிக்கட்டும் சார், முடிக்கட்டும், நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க தான் பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீதர் தான் இங்க நாம் தமிழர் சார்பா பேசணும். நீங்க தான் பதில் சொல்லணும். லெட் ஹிம் கம்ப்ளீட் அவர் நாம் தமிழர் கட்சின்னு மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் யாருக்குமே மக்கள் விரும்ப போவதில்லை அப்படின்றது எங்களுக்கு கொடுத்து. பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஐயா சொன்னாரு, நாங்க எல்லாமே கொள்கையில ஒத்து போயிருக்கோம். என்ன கொள்கைனா, மோடியை வீழ்த்துவது கொள்கையா? இதெல்லாம் ஒரு கொள்கையா? யாராச்சும் பேசுவாங்களா? இன்னைக்கு முத்தரசன் ஐயா பேட்டியில சொல்றாரு, ஒரு நிமிஷம் பேசுடுங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். நீங்க கொள்கைன்னு சொன்னதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க மோடியை வீழ்த்துவோம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டீங்க. அவங்க பாசிசத்தை வீழ்த்துவோம், பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், மோடியை வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விரிவான கொள்கையை வச்சிருக்காங்க. அரசியல் எல்லாம் இனி எடுப்படாம மக்கள் கிட்ட தோல்வி அடைந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்றால்
என்றால் இந்த மாதிரி பதத்தை பயன்படுத்தினாதான் ஏதாவது 1-2 ஓட்டு வாங்க முடியும்ன்ற நப்பாசில பேசுறாங்க. நான் கேட்கிறேன் முத்தரசன் அவர்கள் ஐயா கம்யூனிஸ்ட்ன்றதுனால அவர் பதில் சொல்லிட்டோம். இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, தமிழகத்துல காங்கிரஸ் எங்களுடைய ஃப்ரெண்டு, அவர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவோம். இதே ராகுல் காந்தி நிக்கக்கூடிய வயநாடு தொகுதிக்கு நான் போனேன்னா அங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவேன்றாங்க. இதுக்கு பேர் என்ன கொள்கை? பார்டருக்கு இந்த பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இந்த பக்கம் அவங்களை எதிர்ப்பேன், மோடியை எதிர்ப்பேன். கூட்டணியில் இருந்த கட்சிகள் அந்த மாதிரி நிலைப்பாட்டை கொண்டதே இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், எங்களுடைய கொள்கை 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல அனைவருக்கும் வீடு திட்டம் கொடுக்கணும், எல்லா வீட்டிலும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அஜெண்டாவை நாங்க வச்சிருக்கோம். நீங்க என்ன அஜெண்டா வைக்கிறீங்க? மோடியை வீழ்த்துவோம். இது ஒரு அஜெண்டாவா? இதுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. மோடியை வீழ்த்துறேன்னு தான் சொல்றீங்க. உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருன்னு தெரியும். பாஜக நிரூபித்த வாக்கு வங்கி என்ன இவர் கண்டுபிடிச்சார்ல. இப்ப ஒரு பெரிய ஆராய்ச்சி தேர்தல்ல பார்க்க போறீங்க. அப்ப சொல்லுங்க, நான் சொல்றேன். அவர் இல்ல, நீங்க அண்ணாமலை சொன்னாருன்னு நீங்க சொல்லும் போதே அவர் 7% குறிப்பிட்டு தான் சொல்றாரு. அப்ப அவங்க கிட்ட 7% சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேர்தல்ல வாங்கின அதுதான் சொல்றாரு. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி சொல்லுங்க. 2014 தேர்தல்ல எங்கள் தலைமையில கூட்டணி அமைத்து 20% வாக்குகளையும் 75 லட்சம் வாக்குகளையும் 20% வாக்குகளையும் 75 லட்சம் வாக்குகளையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 18%. இது பொய்யான தகவல். கேட்டார்ல, இது பொய்யா. 18% வாக்குகள் 2 எம்பி இடங்களை வென்ற வரலாறு எங்களுக்கு இருக்கு. நாம் தமிழர் ஒரு கவுன்சிலர் சீட்டாச்சு கார்ப்பரேஷன்ல ஜெயிச்ச வரலாறு இருக்கு. கார்ப்பரேஷன் நிறைய கேட்டீங்க. இல்ல நிறைய அவர் கேள்வி பதில் என்ன ஆரம்பம் புரியல. இது என்ன ஆரம்பம் புரியல. நிறைய நான் பேசும்போது நேரடி நான் பேசும்போது அவர் அனுமதிக்கல. பதில் சொல்லிட்டு அப்புறம் பதில் சொல்லிட்டு அவர் தான் பேசிட்டே இருக்காரு. நிறைய கேள்வி இல்ல, நிறைய கேள்வி 3 பேர் ஒரு நிமிஷம் கொடுங்க. அது 3 நிமிஷம் பல ஒரு நிமிஷம் நேரம் குறைவு இருங்க. சென்னை கார்ப்பரேஷன்ல 200 வட்டம் இருக்குங்க. நடந்த தேர்தல்ல நாம் தமிழர் எல்லா கேள்விக்கு ஒரு பொருள் தான். நோட்டா விட குறைவா வாக்கு வாங்கி இருக்குமான்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கவுன்சிலர் சீட் கூட ஜெயிச்சதே கிடையாது. ஆமா, ஒரு கவுன்சிலர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஜெயிச்சது இல்ல. இவர் அப்படி பேசினார்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பேசுவேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க என்ன தடை பண்ண கூடாது. நோட்டா விட கீழ நாம் தமிழ் கட்சி ஒரு கவுன்சிலர் சீட் வாங்கி இருக்கீங்களா? நோட்டா விட நாங்க என்னங்கன்னா குறைவா வாங்கி இருக்கோமா? எப்பயுமே குறைவா தான் வாங்கி இருக்கீங்க. அவர்கான நேரம் நான் உங்களை நீங்க பேசும்போது அவரை கண்ட்ரோல் பண்ணி பேச வேண்டாம்னு சொன்னேன். அவர்கான நேரம் அவரோட நேரம். சீதர் முடியும்.